சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை தொக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 4 முட்டையை முதல்ல வேக வச்சுக்கலாம். முட்டை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் நல்லா வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த முட்டை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கணும். இது போல் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஓடு மாதிரி விடும். அந்த மாதிரி ஓடு மாதிரி வந்ததுன்னா முட்டை வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் ஆயிலில் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு மஞ்சள் தூளும் சால்ட்டும் சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே நான்வெஜ் சமைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்க்கணும். 2 தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் கிரேவி நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். நான் ரெட் சில்லி பவுட்ரு, வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுட்ரு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதோட ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் ரெட் சில்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அடிப்பகுதி கருகாமல் இருக்கும். இதுக்கடுத்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் குக் ஆனால் போதும், சீக்கிரம் வெந்துடும். ஏற்கனவே முட்டையை நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம்ல. ஒரு 10 நிமிஷம் குக் ஆனால் சரியாக போயிடும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பராக முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிரேவியாகவும் இருக்குது. கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.